இந்த வீடியோவில் நீங்கள் என்ன பார்க்குறீங்கனாக்கா மற்றும் ஒரு ஆஃப் கிரிட் சோலார் சிஸ்டம் தாங்க. இது எங்கே இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா சென்னை நங்கநல்லூரில் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். நம்மளோட ஆஃபீஸ் வந்து கோயம்புத்தூர். நம்ம ஆல் ஓவர் தமிழ்நாடு ஃபுல்லாக சோலார் பவர் பிளான்ட், சோலார் ஆஃப் கிரிட், ஆன் கிரிட், சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்சிடிலையும் உங்களுடைய ஸ்கூலு, காலேஜ், ஹாஸ்பிட்டல், பெட்ரோல் பங்கு இதுக்கெல்லாம் பண்ணி கொடுத்துட்ருக்கோம். உங்களுக்கு தேவைப்பட்டால் நம்மளோட நம்பர் டிஸ்பிளே இருக்குது. அது வாட்ஸ்அப் நம்பர் தான். உங்களுடைய மெசேஜ் வந்து வாட்ஸ்அப் மெசேஜ் வந்து வாய்ஸ் மெசேஜாக போடுங்க. அதுக்கான ரிப்ளை வந்து உங்களுக்கு கண்டிப்பாக அளிக்கப்படும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த இடத்துல இவங்க நார்மல் இன்வெர்டர் பேட்டரி தான் போட்டிருந்தாங்க. அந்த பேட்டரி வந்து கம்ப்ளைண்ட் இன்வெர்டரும் பேட்டரியோ கம்ப்ளைண்ட்டுங்கிறதுனால இப்போ புதுசாக வந்திருக்கிற லித்தியம் பேட்டரி, லித்தியம் இன்வெர்ட்டருக்கு சப்போர்ட்டடு, அதுக்கு அப்கிரேட் பண்ணலான்னு சொல்லிட்டு அப்டேட் பண்ணி போயிருக்காங்க. அதே மாதிரி இந்த இடத்துல ஒன்லி ஃபார் இன்வெர்ட்டர் பேட்டரி மட்டும் தான் போட்டிருக்காங்க, சோலார் பேனல் போடல. இந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ணியிருக்கிறது யூடிஎலோட 3400 காமா ப்ளஸ் சோலார் எம்பிபிடி இன்வெர்ட்டரும் ப்ளஸ் வந்து யூடிஎல். நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க முடிஞ்சால் உங்களுக்கு மேலும் ஒரு நல்ல ஒரு விஷயங்கள் நாங்கள் அப்டேட் பண்ணது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். அதே மாதிரி யூடிஎலோட 100Ah பேட்டரி தான் போட்டு கொடுத்துருக்கோம். லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரிங்க. இந்த லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரியில் யூடிஎல்லோட என்ன ஒரு அட்வான்டேஜ்னா இதில் வந்து ப்ளூடூத் கனெக்ஷன் இருக்குது. பட் அதனால் பெரிய ஒரு யூஸ் எதுவும் கிடையாது என்னை பொறுத்தவரை. பட் ஜஸ்ட் ஒரு மானிட்டரிங் சிஸ்டம் பண்ணலாம். இந்த பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இருக்குது, என்ன கரண்ட் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் மானிட்டர் பண்ணலாம். அது டிஸ்பிளேலே வரும். நீங்கள் அதை வந்து பெருசாக வருது எடுக்கணும் தேவையில்ல. பட் ஆனால் உங்களுக்கு எதுவும் தேவை அப்படின்னா இந்த இன்வெர்ட்டர், இந்த பேட்டரியை வந்து நீங்கள் வந்து ப்ளூடூத்தில் வந்து கனெக்ட் பண்ணி பேட்டரியோட கண்டிஷன் மட்டும் தான் மானிட்டர் பண்ண முடியும். இன்வெர்ட்டரை வந்து நீங்கள் மானிட்டர் பண்ண முடியாது. சரிங்களா? அதே மாதிரி மெயினாக இதில் வந்து என்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மெயின் பார்த்தீங்கன்னா, இந்த லித்தியம் பேட்டரி நீங்கள் போட்டிங்கன்னா லெட் ஆசிட் பேட்டரியை கம்பேர் பண்ணும்போது லித்தியம் பேட்டரிக்கு என்ன டிஸ்அட்வான்டேஜ்னா, நீங்கள் லெட் ஆசிட் பேட்டரி வந்து அதிகபட்சம் இதில் 4 பேட்டரி கூட 100Ah பேட்டரி வந்து பேரலல் பண்ணி சீரியஸ் பண்ணி கனெக்ட் பண்ணலாம். பட் ஆனால் லித்தியம் பேட்டரி வந்து இந்த ஒரு பேட்டரி மட்டும்தான் இதில் 100Ah நீங்கள் பண்ண முடியும். மறுபடியும் ஃபியூச்சரில் எதுவும் வேணும்னா பேரலல் பண்ணி பண்ண முடியாது. ஒன்ஸ் ஒரு பேட்டரி நீங்கள் போட்டால் அதுக்கப்புறம் நீங்கள் இதை பேரலல் பண்ணி கனெக்ட் பண்ணாலும் இந்த இன்வெர்ட்டர் சார்ஜிங் சப்போர்ட் ஆகாது. பேட்டரி பிஎம்எஸ் வந்து உங்களுக்கு ப்ராப்ளம் அலாரம் வந்துடும் மெயினாக. அதே மாதிரி இந்த இன்வெர்ட்டரில் வந்து நீங்கள் அதிகபட்சம் வந்து 3 கிலோவாட்டு 3.5 கிலோவாட் வரைக்கும் 590 வாட்ஸ் பேனல், சோலார் பேனல், அது டாப்கான் வரைக்கும் 6 பேனல் வரைக்கும் இதில் கனெக்ட் பண்ணலாங்க மெயினாக. அதுதான் மெயினான ஒரு அட்வான்டேஜ். அதே மாதிரி இந்த பேட்டரி நீங்கள் ஒன்ஸ் சார்ஜ் போட்டிங்கனாக்க சோலார்லையாக இருந்தாலும் சரி, இபிலையாக இருந்தாலும் சரிங்க, உங்களுக்கு வந்து 2.5 யூனிட்லேருந்து 3 யூனிட் தான் நீங்கள் அவுட்புட் எடுக்க முடியும் ஒரு பர் டேக்கு. அப்போ எவ்வளோ பார்த்தீங்க, 2500 வாட்ஸ்லேருந்து 3000 வாட்ஸ் வரைக்கும் தான் அதுலேருந்து அவுட்புட் எடுக்க முடியும். அதுதான் யூனிட்டாக பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு 3 யூனிட் வரைக்கும் அதிகபட்சம் நீங்கள் டிஸ்சார்ஜ் எடுக்கலாம். மினிமம் 2.5 யூனிட், மேக்ஸிமம் 3 யூனிட்ஸ் வந்து மட்டுமே தான் நீங்கள் லோடு சார்ஜ் ஆக்கி பேட்டரியில் பவர் போயிடுச்சுன்னா டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதுதான் இந்த மெயின். இதே நீங்கள் 100Ah 2 பேட்டரி லெட் ஆசிட் பேட்டரியோ அல்லது 200Ah பேட்டரி போட்டிங்கன்னா 4 யூனிட்லேருந்து 4.5 யூனிட் கம்பல்சரி டிஸ்சார்ஜ் பண்ண முடியும். அதுதான் ஒரு மெயினான அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் லித்தியம் கம்பேர் பண்ணும்போது லெட் ஆசிட்டை கம்பேர் பண்ணும்போதும் என்ன சொல்கிறேன், நீங்கள் லித்தியம் பேட்டரி போட்டிங்கனாக்கா ஒரே ஒரு 100Ah தான் போட முடியும். மறுபடியும் ஃபியூச்சரில் பேரலல் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு டிஸ்அட்வான்டேஜ். ரெண்டாவது என்னன்னா இதோட காஸ்ட் அதிகம், மெயின்டெனன்ஸ் லோ. அதுதான் மெயினான ஒரு அட்வான்டேஜ் இதில் பார்க்க போனால். மெயின்டெனன்ஸ் லோங்கிறதுனால பெரிய ஒரு பெனிஃபிட் எதுவுமே நமக்கு கிடையாது. லெட் ஆசிட் பேட்டரியை நீங்கள் கம்பேர் பண்ணும்போது மெயின்டெனன்ஸ் மீன்ஸ்னால் லெட் ஆசிட் பேட்டரியில் அதில் ஆசிட் வந்து நீங்கள் ஃபில் பண்ணி ஆகணும். யூசேஜுக்கு தகுந்த மாதிரி தான் பேக்கப் உங்களுக்கு கிடைக்கும். பட் அதுலேயும் சோலார் பேட்டரி இருக்குது. இது சோலார்லையும் யூஸ் பண்ணலாம், நார்மல்லையும் யூஸ் பண்ணலாம். அதுதான் மெயினான ஒரு அட்வான்டேஜ். டிஸ்அட்வான்டேஜ் லித்தியம் பேட்டரிக்கும் லெட் ஆசிட் பேட்டரி கம்பேர் பண்ணும்போது இதில் ஒன்ஸு நீங்கள் இந்த இன்வெர்ட்டர் வந்து கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது லோடுன்னு பார்க்கும்போது நீங்கள் 2.5 கிலோவாட், அதாவது 2600லேருந்து 2400 வாட்ஸ் வரைக்கும் நீங்கள் அவுட்புட் லோடு எடுக்கலாம். அந்த 2600 வாட்ஸ் நீங்கள் ஒன்ஸ் லோடு கொடுத்து பவர் போயிடுச்சுன்னா இந்த இன்வெர்ட்டர்லேருந்து எடுத்திங்கன்னா ஜஸ்ட் 1 hour தான் அந்த பேட்டரி பேக்கப் வரும். நீங்கள் சோலார் பேனலே போட்டு நீங்கள் யூஸ் பண்ணாலுமே உங்களுக்கு என்ன லோடு, நீங்கள் 3 கிலோவாட் லோடு இதில் கொடுத்து எடுக்கிறீங்கன்னா அங்கே 3 கிலோவாட் நீங்கள் சோலார் பேனல் போட்டிங்கன்னா உங்கள் லோடுக்கும் பேட்டரிக்கும் இது ரெண்டுக்குமே ஆவரேஜ் பண்ணி எடுக்கும்போது லோடு அதிகமாக இருந்தால் லோடுக்கு போயிடும், பேட்டரியில் லோடு கம்மியாக இருந்தால் பேட்டரிக்கும், இது ரெண்டுமே இல்லைன்னா அந்த பேனலோட அதிக எஃபிஷியன்சி கிடச்சுன்னா கம்மியாக தான் இருக்கும். இதுதான் ஆஃப் கிரிட்டோட மெயினான ஒரு ஃபங்க்ஷன். இவங்க வந்து ஃபியூச்சரில் வந்து சோலார் பேனல் போட்டுக்கிறதுக்கும் இப்போ வந்து ஒன்லி ஃபார் இன்வெர்ட்டர் பேட்டரியை மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க. வீட்டில் உள்ள லைட்டு, ஃபேனு இதுக்கெல்லாமே தான் கால்குலேட் பண்ணி போட்டு கொடுத்துருக்காங்க. அதனால் லித்தியம் பேட்டரி நீங்கள் போடும்போது, லித்தியம் இன்வெர்ட்டர் நீங்கள் போடும்போது லித்தியம் பேட்டரி சப்போர்ட்டடு அப்படிங்கிற இன்வெர்ட்டரை நீங்கள் போட்டுக்கிட்டு அதில் லெட் ஆசிட் பேட்டரியும் போடலாம், லித்தியம் பேட்டரியும் போடலாம். இந்த இடத்துல லெட் ஆசிட் பேட்டரி போட்டிருந்தால் 200Ah 2 பேட்டரி கம்பல்சரி நானாக தான் ரெஃபர் பண்ணி தான் கொடுப்பேன். பட் ஆனால் இது 100Ah தான் இன்வெர்ட்டரில் கனெக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு 25 வோல்ட்டில் வந்து 100Ah லித்தியம் பெரோபாஸ்பேட் பேட்டரி தான் யூடிஎல்ல போட்டு கொடுத்துருக்கோம். இன்வெர்ட்டருக்கு 3 இயர்ஸ் வாரண்டியும் பேட்டரிக்கு வந்து 5 இயர்ஸ் வாரண்டியும் எல்லா இதுலையுமே கொடுக்குறாங்க. மேக்ஸிமம் நீங்கள் அவுட்புட் என்னவோ அதை கால்குலேட் பண்ணி லித்தியமுக்கு போகலாமா லெட் ஆசிட்டுக்கு போகலாமா அப்படிங்கிறத மெயினாக கால்குலேட் பண்ணிங்க. பட் நான் என்னோட ஐடியா அப்படி நான் பார்க்கும்போது லெட் ஆசிட் பேட்டரி தான் பெட்டர் தான். இன்னொன்று சொல்ல போகும்போது பேக்கப்பில் பார்க்கும்போது ஓகேங்களா.
எனக்கு பேக்கப் கம்மியாக தான் இருக்குது, நார்மலாக இருந்தால் போதும், எனக்கு மெயின்டெனன்ஸ் ஃப்ரீயாக வேணும், நான் வந்து எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ் எதுவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா ஒரு 1 கிலோவாட் 2 கிலோவாட் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் போகிறவங்களுக்கு இது 100 AH பேட்டரி போதும். எபோவ் ஹையர் கெப்பாசிட்டி நீங்கள் போகும்போது ஒரு 3 கிலோவாட் 48 வோல்ட் 5 கிலோவாட் 48 வோல்ட் இந்த மாதிரி இன்வெர்ட்டர் பேட்டரியோட கெப்பாசிட்டி கேரியர் அதிகமாக போகும்போது 10 கிலோவாட் ஹைப்ரிட் சோலார்லாம் போடும்போது நீங்கள் அதில் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் 10 நம்பர்ஸ் 100 AH பேட்டரி வந்து பேரலல் பண்ணலாம். உங்களுக்கு அப்போ 1000 கிலோவாட் வந்து அதாவது 1000 kV வந்து அந்த கணக்கு பண்ணும்போது 1000 AH உங்களுக்கு பேட்டரி கிடைக்கும். 10 பேட்டரியில் 100 AH பண்ணலாம், 5 பேட்டரியும் பண்ணலாம். அது மாதிரி மாடல் இன்வெர்ட்டர்லாம் இருக்குது. அது எங்கே பெஸ்ட்டாக உங்களுக்கு வரும்னா கமர்ஷியல் பிளேஸுக்கு தான் நீங்கள் அந்த மாதிரி சூஸ் பண்ணணும். வீட்டுக்கு பொறுத்தவரை லைட்டு ஃபேன் மட்டும் எனக்கு ஒன்றா போதும்னா 100 AH பேட்டரி வந்து நார்மலாக போதுமானதான், ஓகே தான். அதில் ஒரு 2 லைட்டோ 2 ஃபேனோ நீங்கள் ஒரு நாள் பவர் போச்சுன்னா அவரேஜ் பண்ணி மெயின்டைன் பண்ணிக்கிறேன் அப்படிங்கிறலாம் இது ஓகே. பட் ஆனால் சிஸ்டம் ஒன்று எனக்கு கம்ப்யூட்டர் ஒன்று 8 மணி நேரம் 10 மணி நேரம் பேக்கப் வேணும்னா கம்பல்சரி 100 AH பேட்டரி போட்டு நீங்கள் அதில் எடுக்க நினைக்காதுங்க, அது நடக்காது. நன்றி, வணக்கம். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுவோம். மெயினாக லிட் ஆசிட் பேட்டரியா லித்தியம் பேட்டரியா பேட்டரி போகிறதுக்கு முன்னாடி ஒரு தடவை 2 தடவை டிசைட் பண்ணி நீங்கள் லித்தியம் பேட்டரிக்கு போங்க. காஸ்ட் வைஸில் அதிகம், மெயின்டெனன்ஸ் ஃப்ரீ. நன்றி, வணக்கம்.